மாரடைப்பால் பாதிக்கப்படுபவர்களை காக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட இதயம் காப்போம் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மாறிய உணவு பழக்கம், பணிச்சுமை, மன அழுத்தம் ஆகியவற்றின் காரணமாக தனி மனிதரின் வாழ்க்கை பெரும் மாற்றத்தை சந்தித்து வருகின்றன. இதன் விளைவு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய் பாதிப்பு அதிகரிக்க காரணமாகிவிடுகிறது. அதிலும் குறிப்பாக இருதய பாதிப்புகள் அதிகரித்து வருவதை காண முடிகிறது. அண்மை காலங்களாக இருதய பாதிப்பு இல்லாத இளைஞர்கள் திடீரென மாரடைப்பால் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. 1990களில் 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு மட்டுமே மாரடைப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது 30 வயதுள்ள இளைஞர்களுக்கு ஏற்படுகின்றன. உலக அளவில் ஆண்டுக்கு 17.9 மில்லியன் பேர் இதய நோய் தொடர்பாக இறக்கின்றனர். இதில் குறைந்தது 1/5 பங்கை இந்தியா கொண்டுள்ளது என உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிய வந்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரையிலும் கடந்த 2020இல் ஏற்பட்ட மாரடைப்பால் 28,680 பேரும், 2021இல் 28,449 பேரும், 2022ஆம் ஆண்டு எண்ணிக்கை அதிகரித்து 32,457 பேரும் உயிரிழந்துள்ளனர். 10 ஆண்டுகளில் 50% மேல் மாரடைப்பு மரணங்கள் அதிகரித்துள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இதற்கு வாழ்க்கை முறை ஒரு காரணமாக கூறப்பட்டாலும் இறப்புக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காததும் ஒரு காரணம் என்கின்றனர். இதற்கு தீர்வாக தமிழக அரசு சார்பில் இதயம் காப்போம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்படும் போது முதல் 60 நிமிடம் மிகவும் முக்கியமானது. இதனை கோல்டன் ஹவர்ஸ் என்று குறிப்பிடுகின்றனர். அந்த நேரத்தில் அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்ல அறிவுறுத்தப்படுகிறது. அங்கு மாரடைப்புக்காக மாத்திரைகள் வழங்கப்படுகிறது. ஆஸ்பிரின் 150 mg 2 மாத்திரைகள், குளோபிடோகரல் 75 mg 4 மாத்திரைகள், அட்டோவஸ்டாட்டின் 10 mg 8 மாத்திரைகள் என மொத்தம் 14 மாத்திரைகள் வழங்கப்படுகிறது. அதன்பின் மேல் சிகிச்சைக்காக மாவட்ட மருத்துவமனைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். தற்போது இந்த திட்டம் மூலம் சிகிச்சை பெற்ற 98.7% பேர் நலமுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு ஜூன் முதல் இந்த ஆண்டு மே வரை மொத்தம் 6,090 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதுடன் அதில் 6,011 பேர் நலமுடன் உள்ளது தெரிய வந்துள்ளது. இத்திட்டம் மூலம் 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களில் 1,744 பேரும், 46 முதல் 60 வயது வரையிலானவர்கள் 2,771 பேரும், 31 வயது முதல் 45 வயது வரை 1,395 பேரும் சிகிச்சை பெற்றுள்ளனர். இதில் 30 வயதுக்கு கீழ் 180 பேரும் சிகிச்சை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் உயிர்காக்கும் கோல்டன் ஹவர்ஸில் அருகிலுள்ள சுகாதார மையத்தில் அணுகலாம் என அறிவுறுத்துகின்றனர் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.